வெல்கம் பேக். திஸ் இஸ் லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஜனனி மினி செஃப். என்னடா இவ எப்படி நிக்கிறான்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, இது என்னோட ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது. ஸோ அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக்கை விலக்கி வச்சுட்டு நம்ம டாபிக் வரலாம். ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவா வந்து நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸி மெத்தட்ல வந்து சில்லி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மைதா தேவைப்படும். அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர், தென் சோயா சாஸ், சில்லி சாஸ், தேவைக்கேற்ப உப்பு, முட்டை. ஆக்சுவலி நான் மினி கிச்சன்ல பண்றதுனால வந்து நான் ஹாஃப் முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்க வேணா ஃபுல் முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனியன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்பதான் வந்து நம்மளோட வாயில அது நல்லா கடிக்கிறச்சு தெரியும். தென் ஒரு பல் பூண்டு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு தேவைப்படும். அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர், தென் சோயா சாஸ், தென் சில்லி சாஸ். அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பு. தென் வினிகர் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் மினி கிச்சனில் பண்ணுறதுனால வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மைன்யூட்டாக வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். தென் வந்து இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு முட்டை நான் எடுக்கல. ஏன்னா வந்து நான் செய்யறது மினி கிச்சன். ஒரு முட்டை போட்டோன்னா ஒரு முட்டை ஸ்மெல் வர்றதுனால நான் ஹாஃப் முட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர். தென் பெப்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாவே நீங்க நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கேப்சிகம் அதே மாதிரி கொஞ்சம் பெருசா. ஸோ அது நீங்க சாப்பிடுச்சு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். தென் வந்து கிரீன் சில்லி, தென் வந்து காஞ்ச மிளகா, ரெட் காஞ்ச மிளகா, தென் வந்து பூண்டு. அப்புறம் நம்மளுக்கு மெயின் திங் வந்து சிக்கன் தாங்க. சிக்கன் நம்மளோட ஃபேவரட் சிக்கன். ஓகே. தென் வந்து எண்ணெய். ஸோ வந்து எண்ணெய் பேசிக் தான். இப்போ நம்ம வந்து எண்ணெய். ஸோ சிக்கன் வந்து நான் 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் மினி கிச்சன்ல பண்றதுனால 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்க பெருசு பண்றதுனா வந்து ஸோ 100 கூட இருக்காது, 50 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 50லேயே நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம குட்டி குட்டியா இது பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்றதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம வந்து முதல்ல இந்த நான் எடுத்து வச்சிருந்த மைதா வந்து இதுல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோள மாவு, தென் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் இதுல போட்டுக்கலாம். சிக்கனுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுல போட்டுக்கலாம். தென் கொஞ்சம் சில்லி சாஸ், இதுக்கப்புறம் இது மொத்த முட்டை, கொஞ்சம் பெப்பர். இதில் நல்லா போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் உங்களுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நான் 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம் கடாயை. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து இதில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடாயிட்டு இருக்கு. நம்ம இப்போ சிக்கனை போட்டு பொரிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் ஒரு சிக்கனை போட்டு மெதுவாக பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒன்னொன்னா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சில்லி சிக்கன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சில்லி சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து நறுக்கி வச்சு பூண்டில் போடலாம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேப்சிகம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து ஒரு மாதிரி திரியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், தென் உப்பு, பெப்பர். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஸோ நல்லா கலர் விட்டாச்சு. நம்ம சில்லி சிக்கன் சூப்பராக வந்துருக்கு. ஸ்மெல் சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ஸ்மெல்லு சும்மா அல்டிமேட்டாக இருக்கு. நான் சொன்னேன்
மேக்கப் கலைஞ்சிருச்சுல. அந்த நித்தின் வந்து அவனால நான் அவ்வளோ டேக்ஸ் எடுத்து என்னோட வேர்வை கொட்டி நான் அது செஞ்சிருக்கேன். இதுல கொட்டல, கீழே கொட்டி செஞ்சிருக்கேன். ஸோ வந்து இது இப்படிதான் கடைசி லுக்கு செம்மையா இருக்குல்ல. டேஸ்ட் பண்ண பார்த்தா வேற லெவல். வேற லெவல் இருக்குங்க. ட்ரை பண்றீங்க, சும்மா மரண மாஸ் பண்றீங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஜெரணி. டாடா பை பாய். அப்புறம் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்மி அம்மா ஸ்கை மனம் அண்ட் த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாடா.